இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இல்லை வந்து நீங்கள் ஷாப்பில் கூட பார்க்கலாம், எலக்ட்ரானிக் ஷாப்பில். ஸோ வந்து அதாவது கரண்ட் கட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்பு எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி எல்இடி பல்பு நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, வாங்கியும் இருப்பீங்க. ஸோ வந்து ஸ்ட்ரீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு 50 ரூபா இல்லை வந்து 100 ரூபாய்க்கு 2 பல்பு. ஸோ அவங்கவுங்க சாமர்த்தியத்துக்கு அது மாதிரி ஒரு பல்பு 100 ரூபான்னு கூட விற்றுவாங்க. ஸோ வந்து அதே மாதிரி வந்து செக் பண்ணி காமிப்பாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இங்கே கீழே வந்து சர்க்யூட் அவங்க க்ளோஸ் பண்ணி கையாலே தொட்டாங்கனாலே வந்து எரியும். ஸோ வந்து ஈஸியாக வந்து நம்ம அதை வந்து சரி கன்ஃபார்மாக எரியும் அப்படின்றத வந்து நம்பிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் வந்து ஒரு மாதம் அதுக்காட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா டிம்மாக எரிய ஆரம்பிச்சது. ஸோ என்ன காரணம் தெரியாமல் நான் பிரித்து பார்த்தேன். ஸோ பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் அது பிரிக்கிற மாதிரி ஈஸியாகவும் இருந்தது. ஸோ இதில் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, இதை மாதிரி வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் அது சார்ஜ் வந்து ஏறுற மாதிரி வந்து சின்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்க்யூட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த எல்இடி லைட்டு கூடவே. ஸோ இதுலேயே தான் எல்லா கனெக்ஷனும் இருக்குது. ஸோ அதில் இப்போ நான் வந்து பேட்டரிக்கு போகிற கனெக்ஷன், ஏன்னா இது வந்து அதிகபட்சம் வந்து 4.2 வோல்ட் தான். ஸோ அப்போ நிச்சயமாக வந்து ஒரு நம்ம யூஎஸ்பி கேபிள் வந்து சார்ஜர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து அந்த யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ அதில் வந்து 5 வோல்ட் கிடைச்சா எரியுமா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்தா நல்லாவே எரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா வந்து இந்த பேட்டரி கனெக்ஷன் எடுத்துட்டு யூஎஸ்பி வந்து இது பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் வந்து இப்போ கட் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன்னா ஸோ அதில் ஒரு சுவிட்ச் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ வந்து என்னன்னா வந்து இப்போ இந்த சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணால் இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். அவ்வளோதான். நம்ம எப்படி கை தொட்டால் வந்து எரியுதோ அதை மாதிரி வந்து பார்த்தோம்னா வந்து இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னா இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு, சுவிட்சை செட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேட்டரிக்கு பதிலாக யூஎஸ்பி நம்ம எப்போ தேவையோ அப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதாவது வந்து சார்ஜர்லேயே அதில் ஒன்றாலும் போட்டு இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதை நான் யூஎஸ்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஒரு ஒயர் எடுத்து யூஎஸ்பி ஆல்ரெடி வேஸ்டாக நிறைய யூஎஸ்பி கேபிள் நம்மகிட்ட இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை எரிதானும் செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் இருக்கிற யூஎஸ்பி தான் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம சுவிட்ச் போட்டு பார்ப்போம். ஸோ வந்து நல்லாவே எரியுது. இவனை லைட்டையும் வந்து பார்த்தா ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ வந்து ஓரளவு நமக்கு தேவையான வெளிச்சம் இருக்கும். சரிங்களா. ஸோ வந்து இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 வேலை தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருந்த இந்த லித்தியம் அயன் பேட்டரி, ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக யூஎஸ்பி வந்து கேபிள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த பவர் சோர்ஸை கட் பண்ணிட்டு ஸோ அதில் என்ன பண்ணணும்னா சுவிட்ச் வந்து நான் வந்து போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது நீங்கள் என்னன்னா இப்போ நீங்கள் யூஎஸ்பி ஷோர்ஸ் அதாவது பவர் பேங்க் வச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர் இது மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டா ஸோ சுவிட்ச் போட்டுனா எரியுது. உங்களுக்கு எல்லாமே வெளிச்சம் வரும், இதை பார்த்தாலே தெரியும். ஸோ நார்மலாக வந்து ஒரு 7 வாட்ஸ் ஒரு பல்ப் எரியிற அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்து கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நமக்கு யூஎஸ்பி ஷோர்ஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெய்னி சீசன் கரண்ட் கிடையாது, வந்து பவர் பேங்க்லேயும் சார்ஜ் இல்லை, அது மாதிரி காலகட்டத்தில் ஒருவேளை வந்து மொபைலில் வந்து சார்ஜ் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் கட் ஆகிடுச்சு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஓடிஜி கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ ஏன்னா எது வாங்கினாலும் ஓடிஜிலாம் வந்து ஃப்ரீயாக தான் தராங்க. அதுவும் நம்ம தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா வந்து பென்ட்ரைவ்லேருந்து நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ வந்து இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஓடிஜி, இந்த ஓடிஜி மூலமாக நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோன் இருந்தது அப்படின்னா ஃபோனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணாலே போதும். ஸோ பாருங்கள், ஃபோனில் கனெக்ட் பண்ணோடனே எரியுது பாருங்கள். ஸோ வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட்மேடாக செய்யறதுல நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வேறு எதுவும் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் கட் ஆகிடுச்சு, ரெய்னி சீசன் இது மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வெளிச்சம் தேவை, ஏதோ ஒரு பர்பஸுக்கு வந்து அவசரமாக தேவைப்படுது அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்தில் இருக்கணும் அப்படின்னா வெளிச்சம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக வந்து எதுவும் பூச்சிகள் ஏதாவது வந்துன்னா தெரியாது, அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று கையில் இருந்ததுன்னா நம்ம வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஒரு வேஸ்டான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்இடி பல்பு அதுலேருந்து தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். அதாவது வந்து என்னன்னா கரண்ட் பவர் கட் ஆகும்போது எரியும் சொல்லி சேல் பண்ணுவாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. அதை வந்து நம்ம பயனுள்ள ஒரு விஷயமா வந்து மாற்றிக்க முடியும் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.